நீங்கள் நினைக்கலங்க. ஆனால் உங்களுக்கு சிலருடைய எண்ணத்தில் நினைவை அவர் போடுறாரு. உங்களை குறித்த நினைவை போடுறாரு. அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், இல்லை உங்களை கொஞ்சம் கூட மதிக்காதவங்களாக கூட இருக்கலாம். அதெல்லாம் அவருக்கு பொருட்டே அல்ல. ஆனால் நான் மதிக்கலை, என்னை அங்கீகரிக்கலை, என்னை ரெகக்னைஸ் பண்ணல என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. உங்களை மதிக்கலையா, உங்களை பொருட்டாவே எண்ணலையா, அவங்கள நீங்கள் ஒன்று அதை அந்த அந்த சம்பவத்தை இக்னோர் பண்ணணும். ஆனால் உங்கள் நினைவில் அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நினைவு. இதுதான் ஸ்பிரிட் பிரின்சிபல், அதாவது ஆவியின் விதி. அந்த ஆவியின் விதி தான் இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஸ்பிரிட் லா அல்லது வேர்ட் லா அல்லது விசுவாசத்தின் விதி. இந்த விதியைத்தான் நியூ கவர்னன்ட்டுக்கு ஆவியானவர் எழுதி வைத்து இருக்கிறார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் செய்கிற விதி, ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட் விசுவாசிக்கிற விதி. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கிரியை செய்வது, நியூ டெஸ்ட்மெண்ட் ரெஸ்டில் இருப்பது. எங்கே ரெஸ்ட்டு? நினைவில். அந்த நினைவின் ரெஸ்ட்டை தான் யூதர்களுக்கு பேசினார். இந்த நினைவின் ரெஸ்ட்டு எவ்வளவு இருக்கோ என் அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த நினைவின் ரெஸ்ட்டில் நான் ஆரோக்கியமாக இருப்பேன், சுகமாக இருப்பேன். எந்தவித பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய, அதை அசால்ட்டாக மேற்கொள்ளக்கூடிய பலனை என் உள்ளான மனிதனில் பெற்றுக்கொள்கின்றேன். உள்ளான மனிதனில் பெற்றுக்கொண்ட அந்த பலன் என் நினைவின் ரெஸ்ட்டும் என்னை மேற்கொள்ளுகிற அபிஷேகம், கீழ்ப்படுத்துகிற அபிஷேகத்துக்குள்ளே என்னை வாக் பண்ண ஆவியானவர் உதவி செய்கிறார். நான் நினைக்கலங்க, அவர்கள் நினைவு போட்டாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினச்சதுக்கு மேலே அவர் செய்கிறாரு. நீங்கள் நினைக்காதது கூட அவர் நினைவில் இருக்கு.